இந்த சின்ன பொண்ணு முன்னாடி நிறைய ரவுடிங்கன்னா அவங்க அம்மாவை கொல்றாங்க. அதெல்லாம் இவ பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணோட அப்பாவையும் ஷூட் பண்ணி கொல்றானுங்க. அப்ப கூட இவ அமைதியா தான் இருக்கா. அந்த ரவுடி கும்பல்லாம் வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறானுங்க. உங்க அப்பா ஏதாச்சும் சிப்பு எதுவும் கொடுத்தாரான்னு கேக்குறானுங்க. அந்த சிப்பை நீ வச்சிருந்தா என்கிட்ட கொடுத்துருன்னு விரட்டுறானுங்க. ஆமா கொடுத்தாருன்னு சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பொண்ணு கீழ இருந்து கத்தி எடுத்து அவனோட கையில குத்திடுறா. பாத்ரூம்குள்ள ஓடி போய் அங்க இருக்கிற விண்டோ வழியா எகிரி குதிச்சு வெளியில போயிடுறா. வெளியில போனோடனே அங்க இருக்கிற ஸ்லாப்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. மேல பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ஜன்னல் வழியா ஷூட் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலையா இவன் மேலேயும் எந்த குண்டுமே படவே இல்ல. அதுக்கப்புறம் அவனுங்கள்ட்ட இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிக்க ஆரம்பிக்கிறா. ஒரே ஒரு சின்ன குழந்தை இவ்வளவு ரவுடிங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறா. இவ்வளவு அவனுங்கள்ட்ட இருந்து மாடி மாடியா குதிச்சு தப்பிச்சு ஒரு சந்துல பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா அங்கேயும் அந்த ரவுடி கும்பல்லாம் வந்துடுறாங்க. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா ரெண்டு பக்கத்துமே ரவுடி கும்பல்லாம் வந்து இவள சுத்து போட்டுறானுங்க. இவ எங்கிட்டு போறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு சின்ன டிரைனேஜ்குள்ள பூந்து தப்பிச்சு ஓடிடுறா. இவனுங்க எல்லாரும் அந்த டிரைனேஜை பார்த்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவ செத்து போயிருப்பானே இவனுங்களும் கிளம்பிடுறானுங்க. ஆனா இவ சாகாம அதுக்குள்ள போய் வேற ஒரு வழியா மேல வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் வாந்தி எடுத்து அவங்க அப்பா கொடுத்த அந்த சிப்பையும் கொடுத்துடுறா.